ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட 9th பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷாவ் ஷீச்சியோட மாஸ்டர் இருக்கான்ல, நடக்க முடியாம ஒருத்தர் இருக்கானே, அந்த இடத்தோட தலைவன், அவன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். நீயும் இங்க வந்திருக்க, அது மட்டும் இல்லாம உன் தங்கச்சி இருக்காளே, அதான் ஜியாங் இளவரசி, அவளும் பக்கத்து நாட்டுல இருந்து வந்திருக்கா. 10 வருஷமா பாத்துக்கல, போய் பார்த்து பேசிக்கலாம்ல அப்படின்னு ஷாவ் நக்கலா கேக்குறான். மாஸ்டர் பாத்துட்டு இருக்கான், நீ வர வர ஓவரா பண்ற அப்படின்னு. ஓவரா பண்றனா, இங்க நிறைய டீலிங்ஸ போடுறதுக்காக இளவரசி வந்திருக்கா. நீங்க 2 பேரும் பார்த்து பேசிக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்க பார்ட்னர்ஷிப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நாடு என்னோட கண்ட்ரோலுக்கு வரும்போது அந்த நாடை உனக்கு சொந்தமான நாடை நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இந்த ஷாவ் போயிடுறான். இங்க ஷீச்சி வீட்டுல உட்காந்துட்டு இருக்கா. அவ கூடயே இந்த மேனேஜர் இருப்பால, இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவனும் உட்காந்துட்டு இருக்கான். சாம்பிராணிய ஹெவியா போட்டு ஷீச்சி இந்த வாசத்தை எல்லாம் அவன் மேல பூசிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. மேனேஜர் பாக்குறான், ஷீச்சி யாராவது சாம்பிராணி போடுவாங்க தான், இவ்வளவு போடுவாங்களா அப்படின்னு கேட்க, உனக்கு தெரியாது, இந்த இளவரசி வந்திருக்கால, அவகிட்ட எல்லா ஆம்பளைங்களும் அடிமையா கிடக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த சாம்பிராணி தானா. அதனால இது எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நம்ம மேல பூசிக்கணும், அப்பதான் எனக்கு தேவையான ஆளு ஏன் பின்னாடி வருவான்னு இவ சொல்லிட்டு அந்த சாம்பிராணி எல்லாம் பூசிட்டு இருக்க. மேனேஜர் பாக்குறான், அம்மா எனக்கும் வேணும், நானும் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணோன்னு அந்த சாம்பிராணி வாசத்தை எல்லாம் உள்ள வேகமா இழுத்துட்டு இருக்கான். இங்க யான் அவனோட அசிஸ்டன்ட் கூட பேசிட்டு இருக்கான். நான் இன்னைக்கு இளவரசி கையில ஒரு டாட்டூ பார்த்தேன். அந்த டாட்டூ ஒரு தடவை என்ன மலை உச்சில இருந்து கீழே தள்ளி விடுறதுக்கு ஒரு தலைவன் வந்திருந்தான். அவன் 2 காலையும் நான் அட்டாக் பண்ணியிருந்தேன், அவனோட கையிலே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யான் யோசிச்சு பாக்குறான். அப்போது கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய ராயல் ஃபேமிலியோட டாட்டூ தான் நினைக்கிறேன். பக்கத்து நாட்டு ராஜ குடும்பத்தை இத பத்தி விசாரிச்சு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே அசிஸ்டன்ட்ங்களும் நாங்க விசாரிச்சு பாக்குறோம், கிளம்பி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஷீச்சியோட குரல் கேக்குது. யான் எங்கடா இருக்கன்னு கத்திட்டு இருக்கா. யான் ஷாக் ஆயிட்டு மத்த 2 பேரையும் அவசர அவசரமா வெளியே போ சொல்றான். ஷீச்சி வேகமா ஓடி வரா, யான் மேலேயே அப்படியே வந்து விழுந்துட்டு இருக்கா. யான் ஷீச்சி அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு மேனேஜரோட ரூம்க்கு போயிட்டு என்ன பண்றீங்கன்னு கேட்க, அதுவா சாம்பிராணி போட்டுக்கிறோன்னு அவனும் பைத்தியம் மாதிரி உளர ஆரம்பிக்கிறான். சாம்பிராணி இந்த கன்றாவியெல்லாம் தூக்கி எறிங்க, யாரும் இதை யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு யான் நேரா ஷீச்சியை அவனோட ரூம்க்கு கூட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு, அப்பதான் இது சரியாகும் ஷீச்சியை படுக்க வைக்க ட்ரை பண்ற. ஷீச்சி சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் இருக்கட்டும், நீயும் நானும் எப்போ ஒன்னா இருக்குது, இப்பயும் ஒன்னாதான் இருக்கும்னு சொல்லாத, யாரு தொல்லையும் இல்லாம எப்ப நம்ம நிம்மதியா இருக்க போறோம், எனக்கு அந்த நாள் எப்ப வரும் இருக்கு அப்படின்னு சொல்ல, யான் அவளை பார்த்து சிரிக்கிறான். ஷீச்சி, நீ எப்பவுமே எனக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிற, நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது, நீ பண்றது என்னோட இதயத்தை காயப்படுத்திட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. யான் பார்த்துட்டு, நிறைய பிரச்சனை இருக்கு, என் மனசுல இருக்கிற விஷயத்த உன்கிட்ட சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன், சீக்கிரமா இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு என் மனசுல இருக்கிறத மொத்தமா உன்கிட்ட கொட்டி தீக்கிறேன், அது வரைய கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூங்க வச்சுட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறான். இங்க இந்த பிரின்சஸ் அவங்க அண்ணனை பாக்குறதுக்கு, அதாவது இந்த மாஸ்டரை பாக்குறதுக்கு வந்துடுறா. நல்லா இருக்கியாமா அப்படின்னு அண்ணா கேட்க, அண்ணா உன் நிலைமைக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன், உன்னை நல்லா நான் பாத்துக்கல அப்படின்னு இளவரசி சொல்றா. நீ சத்தியமா அதுக்கு எந்த விதத்திலயும் காரணமாக மாட்ட, என்னோட விதை அப்படி இருந்துருச்சு, இந்த நிலைமையில நான் இருக்கேன், சீக்கிரமா நம்ம நாடு என்னோட கைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொண்ணு நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப கூட நீ என்ன பத்தி தான் நினைச்சு பாத்துட்டு இருக்க, ஆனா இப்ப கூட என்னால உனக்கு முழு அளவுல ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா நான் இங்க அக்ரிமெண்ட் போடுறதுக்காக வந்திருக்கேன், போட்டதும் கிளம்பி போயிடணும், ஒண்ணு பண்றியா, நான் ஆளுங்களை அனுப்புறேன், நம்ம நாட்டுக்கு உன்னை கூட்டு போய் பாதுகாப்பா விட்டுடுறேன், நீ அங்க சந்தோஷமா வாழு, நீ ஏன் வேற ஏதோ இடத்துல இருக்கணும் அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும், சரியாயிட்டு நான் ஒட்டு மொத்தமா வரேன், அதுக்கு முன்னாடி இங்க வேலை எல்லாம் இருக்கு, அதை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு அந்த அண்ணனும் மாஸ்டரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஷீச்சி தனியா உட்காந்துட்டு இருக்கா. நேத்து நைட்டு ஓடி வந்து யான் மேல பாஞ்சால, அதை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. யானுக்கு அவனை எதிர்பார்க்காத நேரத்துல கிஸ் பண்ணிருப்பா போல, அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அவளே பெருமையா வர சிரிச்சுட்டே இருக்கா. மேனேஜர் அங்க வராரு, பல்ல காட்டிக்கிட்டே இருக்க. யான் மேல நேத்து ஓடி போய் பாஞ்ச, அதுக்கப்புறமா என்னாச்சு, என்ன பண்ண அப்படின்னு கேட்க, யோ என்ன அப்ப இருந்து என்ன பாத்துட்டே இருக்கேன், இதோ நான் லோக்கல் பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க, எனக்குன்னு சொல்லிட்டு டிக்னிட்டி எல்லாம் இருக்கு, கண்ட வார்த்தையை என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஷீச்சி அவனை மிரட்டிக்கிட்டு இருக்கா. இங்க யான் நேரா போய் ஒரு டாக்டரை பாக்குறான். டாக்டர், இப்ப நான் கொடுக்குற மருந்துல ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சாம்பிராணி எதனால செய்யப்பட்டது, இதனால என்னென்ன பாதிப்பு வரும், அதெல்லாம் எனக்கு கரெக்டா சொல்லணும்னு சொல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. யான் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஷீச்சி நேரா வைக்கப்பட்டுட்டு யானுக்கு வந்து லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவன் ரூம்க்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு கதவை தட்டிட்டு இருக்கா. ஆனா கதவை திறக்கிற மாதிரியே இல்ல. இன்னும் கொஞ்சம் பெண்மையா கூப்பிடணும், இன்னும் கொஞ்சம் எலிகண்டா கூப்பிடணும் அப்படின்னு அவளுக்கு அவளே பேசிட்டு இருக்கா. என்ன கதவை திறக்கவே இல்லை அப்படின்னு இவ உள்ள போய் எட்டி பாக்குறா. யான் உள்ளவே இல்ல. இந்த நேரத்துல அவன் ரூம்ல தான் இருப்பான். இப்போ இல்லாம எங்க போனா அப்படின்னு கத்திக்கிட்டே ஷீச்சி அங்க எங்க போய் தேடிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம யான் இருக்கானே, இளவரசி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். இளவரசி ரூம்ல இருக்கிறத பார்த்துட்டு ஷீச்சி பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இளவரசி சாப்பாட சாப்பிடுங்கன்னு ஊட்டி வேற ஊட்டுறதுக்கு ட்ரை பண்ணிருக்க. யான் இல்லங்க இருக்கட்டும்னு அவங்க கையை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு இருக்கான். ஷீச்சி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. என்ன நடக்குது, நேத்தையும் கூட கொஞ்ச நேரம் அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இங்க வந்து இந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்குள்ள இளவரசி பாத்துடுறா. என்னம்மா ஒளிஞ்சிருந்து வேலை பார்த்துட்டு இருக்க, உள்ள வா அப்படின்னு கூப்பிட
இந்த இளவரசி இருக்காளே இவளைய வாழ்க்கையே ஒட்டு மொத்தமா அழிச்சிருவா போல. இல்ல இளவரசி, நீங்க 2 பேரும் செல்லமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றா. இல்ல உள்ள வா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டா ஒன்னும் பிரச்சனை ஆகாது அப்படின்னு இளவரசி உள்ள கூப்பிடுறா. உன்கிட்ட யானை பத்தி சில கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். யானுக்கு ஏதாவது எங்க கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா அப்படின்னு அந்த இளவரசி கேட்க ஷீச்சி ஆமான்னு சொல்றா, யான் இல்லன்னு சொல்றான். இளவரசி என்ன 2 பதிலும் வித்தியாசமா வருது, சரி பரவாயில்ல, இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன், இந்த ஊர் எப்படிப்பட்டது, இந்த மார்க்கெட்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு சுத்தி காட்டலாம்ல, யானை என்ன கூட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஷீச்சி உடனே முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு யானை முறைக்கிறா. ஆனா யானை ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஷீச்சி உடனே நானும் கூட வருவேன் அப்படின்னு சொல்ல, வா வா உனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு இளவரசி சொல்லிட்டு இருக்கா. இளவரசி யான் ஷீச்சி 2 பேரும் கூட்டிட்டு மார்க்கெட்டுக்கு போறாங்க. இளவரசி எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு, எவ்வளவு காசு வச்சிட்டு இருக்காருன்னு ஷீச்சிக்கு இப்பதான் புரியுது. பாக்குற எல்லா பொருளையும் வாங்குறா, அதுவும் தங்க கட்டியா கொடுத்து எல்லாமே பயங்கர காஸ்ட்லியா இருக்கு. ஷீச்சி பார்த்துட்டு இவகிட்ட நம்ம எப்படி போட்டி போடுறது, இவ்வளவும் பாக்குறதுக்கும் அழகா இருக்கா, கையில காசு எக்கச்சக்கமா இருக்கு, எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கா. கடையில போயிட்டு ஸ்டாண்டா எடுத்துட்டு வரா. இதெல்லாம் நம்மளால சமாளிக்கவே முடியாது அப்படின்னு ஷீச்சி பாத்துட்டு இருக்கா. இது 800 தங்க காசுங்க அப்படின்னு ஒரு பொருளை சொல்றாங்க. 800 தானே, 900 வச்சுக்கோங்க கொடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு இளவரசி வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. ஷீச்சிய லக்கேஜ் எல்லாம் தூக்க விட்டுட்டு பின்னாடியே கூட்டு வந்துட்டு இருக்கா. அதுக்குதான் இவளே கூட்டு வந்தா போல. யோ யான் இதை வாங்கிட்டாவது போயா, வெயிட் ஓவரா இருக்குன்னு ஷீச்சி சொல்ல, வாங்க இளவரசி போலான்னு யான் அவள அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். ஷீச்சி பாக்குறா, நல்லா சிக்கன் மினிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தானே யானவ பின்னாடி பல்ல காட்டிட்டு போறான். நானும் அதே மாதிரி ஆகுறேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்து ஷீச்சி ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறா. யானோட டீம்காரங்க பாக்குறாங்க, ஷீச்சி இங்க வா, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வெயிட் மிஷின் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன், உன்னை வச்சு வெயிட் போட்டு பாத்துடலாம் அப்படின்னு ஷீச்சிய ஒரு பக்கம் தராசுல உட்கார வைக்கிறாங்க. ஷீச்சியும் உட்கார்றா. அந்த பக்கமா வெயிட் போட்டு பார்த்து கரெக்டா 54 கிலோ வர ஷீச்சி அப்படின்னு சொல்ல, 54 கிலோவா, அந்த பிள்ளை கண்டிப்பா 45 கிலோ தான் இருப்பா, அவ கூட நான் எப்படி போட்டி போடுறது, அதான் அவள ஒல்லியா இடுப்பே இல்லாம மினிக்கிட்டு இருக்கா போல, எப்படியாவது நான் டயட் பண்ணியே ஆகணும், என்ன நான் எப்படி ஒரு 5 கிலோவா 10 நாள்ல இழக்கிறேன் பாரு அப்படின்னு ஷீச்சி சொல்லிட்டு இருக்கா. நீயே சோம்பேறி, படுத்தா தட்டை கூட எடுத்து ஓரமா வைக்காம அப்படியே தூங்குவ, சில சமயம் கைய கூட கழுவாம தூங்குவ ட்ரெஸ்ல தொடச்சிட்டு, நீயா இழைக்க போற அப்படின்னு மத்தவங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் வாய் மூடுங்கடா, நம்ம பெட் கட்டிக்கலாம், நான் ஜெயிக்கிறனாலயான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு ஷீச்சி சொல்ல, இவளை நம்பி தங்கம் கூட பெட் கட்டலாம்டா அப்படின்னு அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. இவங்க வேணும்னே அவளை டெம்ப்ட் பண்றதுக்காக சிக்கன் பார்பிக்யூ அப்படின்னு எதையோ வச்சு அவ முன்னாடி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஷீச்சி பாக்குறா, ஆனா எதுவுமே விட மாட்டேன், நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணியே தீருவேன்னு ஜம்பிங் ஜாக்ஸே காலந்து போட்டுட்டு இருக்கா. அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி பாக்குறா. அவங்க பக்கத்துல போய் அவங்க வாயை கூட பாக்குறா. திங்க கூடாது நம்ம படுக்க எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த 3 பேரும் என்ன ஜெயிச்சிருவா போல, இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றா, அதுவும் ஒரே நாள்ல பண்றா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஷீச்சி ஒர்க் அவுட் பண்ணி டயர்டே ஆயிடுறா. கரெக்டா அவளை பாக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு மேனேஜர் வந்துடுறாரு. ஷீச்சி என்ன பண்ற ஷீச்சி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. யோ தள்ளி போயா, உன் மேல என்ன ஒரு மாதிரி குப்பன் வாட அடிக்குது அப்படின்னு ஷீச்சி கேட்டுட்டு இருக்கா. அதுவா, அந்த பெர்ஃபியூம் இருக்குல்ல, நீ கொடுத்தல அந்த சாம்பிராணி, அதை கொஞ்சம் ஓவரா போட்டேன், அது இன்னும் கொஞ்சம் வேணும், எங்க கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் கிடைக்காது, எந்த கிளம்பி போ அப்படின்னு துரத்திட்டு, அம்மா என்னது இது, இந்த ஸ்மெல் ரொம்ப ஹெவியா எனக்கே அடிக்குது, அவன் போயிட்டான் அப்ப கூட அடிக்குது, அதையும் தாண்டி ஏதோ கறிவாசம் அடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஷீச்சி அங்க இருந்து கிளம்பி போறா. பார்த்தா இளவரசி எங்க யான் கூட உட்காந்துட்டு பீஃப் எல்லாம் பார்பிக்யூ பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. அது கூட 4 பசங்க எப்பவுமே இருப்பாங்கல்ல, அவனுக்கு தான் உட்காந்து பார்பிக்யூல நல்ல குச்சியா நிறைய விட்டு எடுத்துட்டு இருக்கானுங்க. ஷீச்சி பாக்குறா, இந்த மாதிரி எல்லாம் நான் எவ்வளவு சாப்பிடுவேன் தெரியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. யான் கேக்குறான், இளவரசி நீங்க ஒண்ணு கூட சாப்பிடவே இல்ல, ஃபுல்லா ஒண்ணு சாப்பிடுங்கன்னு சொல்ல, இல்ல நான் எப்பவுமே கம்மியா தான் சாப்பிடுவேன், சாப்பாடு எனக்கு பிடிக்காது, ஆனா எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யானையே குறுன்னு பாக்குறா. இளவரசி கிண்டல் பண்ணாதீங்கன்னு யான் வேற லைட்டா வலிக்கிறான். ஷீச்சி பாக்குறா, என்கிட்டலாம் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு 100 ஸ்டிக்கையாவது உள்ள விட்டு அடிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இளவரசி நக்கலா, இன்னைக்குதான் ஒர்க் அவுட் ஆரம்பிச்சேன்னு கேள்விப்பட்டேன், ஆனா அதுக்குள்ள மேடம் ரொம்ப டயர்ட் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஷீச்சி உடனே இவளுக்கு என்ன வந்துச்சா அப்படின்னு யான் வர அவளுக்கு சாப்பிடுறதுக்கு கையில ஏதோ ரெடி பண்ணி கொடுக்குறான். அதை சாப்பிட்டுக்கிட்டே யான் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் அந்த பசங்களோட குக் பண்றதுக்கு. ஷீச்சி சொல்லிட்டு இருக்கா, இளவரசி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு தப்பா எடுத்துக்காதீங்க, எல்லா ஆம்பளைங்களையும் மிரட்டிலாம் நம்ம கூட வச்சுக்க கூடாது, அது நல்லது கிடையாது, அவங்களும் பாவம் தானே அப்படின்னு கேட்க உடனே இளவரசி பாக்குறா. ஷீச்சி நான் யார மிரட்டினேன்னு சொல்ற, நான் வந்து ஆசைதான் பட்டேன், அவங்களாவே என் கூட வராங்க, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு இளவரசி கேக்குறா. இளவரசி நீங்க எப்ப பாரு வந்துட்டு எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்க சாம்பிராணி கொடுத்தீங்கல்ல, அந்த சாம்பிராணி எனக்கு யூஸ் பண்ணப்போ நல்ல எனர்ஜெட்டிக்கா இருந்தது, ஆனா அதுக்கப்புறமா நான் ரொம்ப வீக்கான மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்ல, அவ்வளவுதானே, நான் யூஸ் பண்ற சாம்பிராணி நிறைய இருக்கு, இதை வச்சுக்கோ அப்படின்னு இளவரசி அவளுக்கு இன்னொரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஷீச்சி இதை பார்த்துட்டு வாங்கிட்டு இருக்கத தூரமா யான் திரும்பி பார்த்துட்டு இருக்கான். இளவரசி இதை எப்படி செய்றீங்கன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு ஷீச்சி கேக்குறா. இது எங்களோட சீக்ரெட்டான ஒரு வியாபாரம், இதை நாங்க உங்களுக்கு விற்கிறதுக்காக தான் இங்க மெயினாவே வந்திருக்கோம், இதை உங்ககிட்ட சீக்ரெட் ரெசிபியை கொடுத்துட்டா நாங்க என்ன பண்றதுன்னு கேட்க, அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு ஷீச்சி சொல்லிட்டு இருக்கா. ஷீச்சி உன் முகம்லாம் ரொம்ப டல்லா இருக்கு, என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு, எங்க ஊர்ல நாங்க இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி அழகாவோம், இங்க
எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஒரு பெரிய ட்ரே நிறைய மார்னிங் கிரீம், நைட் கிரீம், லிப் பாம், ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு விதவிதமா கொண்டு வராங்க. ஷீச்சி இதெல்லாம் நீ எடுத்துக்கோ, அப்பதான் நீ வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு அழகாவே இருப்பேன்னு சொல்ல ஷீச்சி அதெல்லாம் வாங்கிக்கிறா. அதை எடுத்துட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கும் போது யானுங்க வரான். அவள்கிட்ட இருந்து இந்த சாம்பிராணி பாக்ஸ புடிங்கிடுறான். இந்த சாம்பிராணி இதுக்கு மேல நீ யூஸ் பண்ணக்கூடாது, உனக்கு புரியலையா? அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டு எப்ப வேணும்னு கேட்டுட்டே இருக்க, புரியுதா அப்படின்னு கேட்க ஷீச்சி பாக்குறா. ஆமா, அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் மாறிட்டேன் தான், பரி எவ்வளவு எலிகண்டா மாறிட்டேன், இவன் உடம்பு எவ்வளவு நளினமா இருக்கு, சிக்கன் ஆயிட்டேன்ல அப்படின்னு இவன் முன்னாடி டான்ஸ் எல்லாம் ஷீச்சி ஆடி காட்டிட்டு இருக்கா. யான் பாக்குறான், பைத்தியக்காரி அப்படின்னு சாம்பிராணி டப்பாவை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க நேரா ஷாவ் ராஜாவை பார்க்க வந்துட்டு பக்கத்து நாட்டு இளவரசி கூட என்னென்னலாம் டீலிங் போடணும் அப்படின்னு இதுல எழுதியிருக்கோம், நீங்க கரெக்டான்னு பாருங்க ராஜா, ஓகேனா நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் அங்க இருந்து போறான். ராஜா அதை எடுத்து பாக்குறான், அதுல எல்லாமே கரெக்டா இருக்க மாதிரிதான் இருக்கு. இருந்தாலும் டவுட்டுக்கு யானையும் கூப்பிட்டு காட்டுறான். யான் சொல்றான், ராஜா எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, ஆனா அதை நோட் பண்ணீங்களா, அந்த பக்கத்து நாட்டுல இருந்து பிசினஸ்க்காக அந்த சாம்பிராணியை இங்க விக்கிறாங்க, அந்த சாம்பிராணியில உங்களுக்கு டவுட் தெரியலையா, அதை யூஸ் பண்ணவங்க எல்லாம் எங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க, அதை பத்தி நீங்க நோட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த சாம்பிராணியில கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு, ஆனா எந்த விஷயமும் எந்த ஆதாரமும் இல்லாம நம்ம அவங்கள வந்து கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு ராஜா சொல்றாரு. இத பத்தி நீ முழுசா விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றான். உன்னை யாரும் சரிங்க நான் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஷீச்சி மறுபடியும் மேனேஜரை பாக்குறா. மேனேஜர் பாத்துட்டு, ஷீச்சி எனக்கு அந்த சாம்பிராணி வேணும் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு, டயர்டா இருக்கு, அந்த சாம்பிராணி இருந்தாதான் கொஞ்சமாவது தெம்பா இருக்குன்னு சொல்ல ஷீச்சி பாக்குறா. உனக்கு சாம்பிராணி தேவை கிடையாது, டாக்டர்கிட்ட போகணும், போய் டாக்டர்கிட்ட போ அப்படின்னு சொல்ல, இல்ல அந்த சாம்பிராணி இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது, ரொம்ப வீக்கா இருக்கு உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு பொலமிட்டே இவன் உள்ள போயிடுறான். ஷீச்சி பாக்குறா, இவன் வேற எனக்கு வேற பசிக்குது, நான் சாப்பிட போறேன் அப்படின்னு போய் நிக்க அந்த 3 பேர் ஷீச்சிட்ட பெட்டு கட்டினாங்கல்ல அவங்க வந்துட்டாங்க. ஷீச்சி யான் கொடுக்க நல்லா தின்ன, நாங்க அதெல்லாம் பாத்துட்டு தான் இருந்தோம், ஒழுங்கா காசெல்லாம் எடுன்னு சொல்ல ஷீச்சி அழுதுட்டு இருக்கா. நான் ஏன்டா அப்படி பண்றீங்க, நீங்க எப்படி சாப்பிட்டீங்க, முன்னாடி வெளுத்து கட்டினீங்க, அதுல இருந்து ஒரு பாயாவது வாங்கினா அதுக்காகவாவது பெட்ல எனக்கு போனா போதுன்னு கமிஷன் கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டுட்டு கையில இருந்து காசு எடுக்கிறா. யானங்க வந்துடுறான். இருக்கிற இடத்துல பெட்டு வச்சு விளையாடுறது கேம்பிளிங் பண்றது தப்புன்னு தெரியாதா, அவகிட்ட வாங்கின காசெல்லாம் கொடுங்க அப்படின்னு எல்லார்கிட்ட இருந்தும் காசை வாங்கிடுறான். வாங்கிட்டு அந்த 3 பேரும் தலை தெரிச்சுட்டு ஓடிடுறாங்க. ஷீச்சியும் அவ காசையும் கொடுக்கலான்னு பார்த்தா மத்த எல்லா காசையும் யான் அவகிட்ட கொடுத்துட்டு என்ன வேணுமோ பிடிச்சத போய் வாங்கி சாப்பிடு, அது மட்டும் இல்லாம எனக்கும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புறான். ஷீச்சி உடனே எங்க இருந்து கிளம்புறா. இருக்கிறதுலே பெஸ்ட் நீ தான், உன்னை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே. ஆனா அதுக்குள்ள யானை பாக்கிறதுக்கு பிரின்சஸ் வந்துடுறா. ஷீச்சி ஒளிஞ்சிருந்து இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. உடனே இந்த பிரின்சஸ் பாத்துட்டு இருக்கா, இந்த இடத்துக்கு வந்ததுலயே பெஸ்ட் நான் கண்டுபிடிச்சது ஒன்னதான், நீ ரொம்ப சூப்பரான ஆளு, இந்த மாதிரி சின்ன நாட்டுல இருந்து உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத, எங்க நாட்டுக்கு வந்துரு, நான் பாத்துக்கிறேன் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யானுடனே எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, என்னால வர முடியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் பத்தி கவலைப்படாத, நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு, உன்னை எப்படி கூட்டு போறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இளவரசி சொல்ல ஷீச்சி கடுப்பாயிடுறா. பாரு உனக்குமே ஏதாவது வேணும்னா சாப்பிடறதுக்கு நீயே போய் வாங்கி சாப்பிடியா, என்ன சொல்லி அனுப்பாத அப்படின்னு ஷீச்சி யான் கிட்ட கத்திட்டு அங்க இருந்து கிளம்புறா. யான் பாக்குறான், இவ வேற எதை நோட் பண்ணிட்டாலே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஷீச்சி நேரா சூயூட்ட வந்துட்டு, உனக்குலாம் நடக்கிறதுலாம் எந்த விஷயமும் தெரியாம இருக்கு, கூலா இருக்க, ஆனா யான் அந்த பொண்ணு கூட்டிட்டே போயிருவா போல, நீ என்ன பண்ண போறியோ தெரியலன்னு சூயுவை ஏத்தி விட்டுட்டு இருக்கா. சூயு பாக்குறா, அப்படி அவ என்ன பண்ணா, அவ பெரிய பிரின்சஸ், அது உனக்கு தெரியும்ல, நம்மளால அவளெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஷீச்சி பாக்குறா, இதான் நீ வச்ச பாசமா அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்ப யானோட அசிஸ்டன்ட் இந்த சூயு இருக்கால, அந்த பொண்ணோட அசிஸ்டன்டா ஒரு பொண்ணு ரொம்ப நாளா இருந்திருப்பா போல, அந்த பொண்ணையும் காப்பாத்தி சூயு கிட்ட மறுபடியும் கொண்டு வந்து விடுறான். சூயு அதனால ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அங்க இருந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா அந்த பொண்ணு கூட்டிட்டு. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. தொடர்ந்து என்ன ஆக போகுதுன்னு அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.